பார்க்கதான் சூடா ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ குயிக் ஓஷட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் பிரதேஷ் ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் ஸோ அப்படியே கீழே போய் மறக்காமல் தட்டிட்டுங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன்னு பார்த்தினாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ண மிட்டில் கொடுத்துருக்க நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தேவைக்கு ஷட் அண்ட் சீட்டை வந்து பண்ணாக்க சொல்லிடுறோம். ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்டிங் கிளிக் போயிட்டு கீழே எடிட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட்டு நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிங்க. இதில் திருப்பட்டனை கிளிக் போயிட்டு கீழே இன்வெர்ட் பண்ணுறது எங்கே கிளிக் போயிட்டு ஸோ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கல. ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மோஸில் இன்புட் ஆயிரும். வைக்கப்ஸும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒன்றில் உங்கள் ஐட்மோஷன் விட்டு அப்படி பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து ரிமூவ் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு குவாலிட்டி கம்மியாச்சுனாக்கா ஜஸ்ட் ரிமூவ் ஆப்பில் போட்டு உங்களுக்கு பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாத அளவுக்கு நான் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து எப்படி சோகம் ஜஸ்ட் இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா? ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். பிக் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி அந்த டெஸ்ட் இருப்பாருங்க. ஸோ அதை அட்ஜன் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனாக்க இந்த கேமரா மூவ்மெண்ட் இருப்பாருங்க. ஸோ அது வந்து என்னோடய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜன் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நம்ம எடிட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே திருப்பட்டினை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்ரஸ் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக அந்த கேமரா ஒன்று இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வரவே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லிக்ஸ் எந்தளவு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக் வந்து நம்ம எஸ்டெயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சா நெக்ஸ்ட் இப்போ இந்த பிக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண டேல்ஸ் எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேன செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து வைக்கணும். ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க நம்மளோட பிக்குக்கு தேவை டெஸ்ட் வந்து பண்ணாக்க அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஷோகம். ஸோ இதில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக அந்த கிரீன் கலர் ஸ்டார்டிங் எடுத்து வந்துட்டு கீழே புஷம் கொட்டு மீடியோ கொட்டு சேம் இமேஜ் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் திருப்பட்டை கீழ் போயிட்டு ஃபுல் காம்பரேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இதில் ஒரு கிரீன் கலர் பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸோ இப்போ சாங் ரெண்டு வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஒரு கிரீன் கலர் இருக்கா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்சா ஜஸ்ட் அந்த கிரீன் கலர் கிளிக் பண்ணிட்டு மேலே டிலீட் ஆப்ஷனுக்காக கொடுத்து பார்க்க டெலிட் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ இதுவும் அடையாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணிவிடும் அப்படியே பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த டெஸ்ட்டெல்லாம் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க அந்த 3D லுக் வந்து பண்ணாக்க நம்ம ஆன் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் போய்ட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த 3D லுக் வந்து பண்ண உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளோட டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி இது வந்து பண்ண அட்ஜன் பண்ண சொல்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட பிக் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டான பிளேஸில் தான் அந்த டெஸ்ட் ஆட் ஆயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இது வந்து பண்ணியோட மூஞ்சிக்கு மேலே ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த இமேஜை நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதை லைட்டாக வந்து பண்ண கீழே மூவ் பண்ணி ஸோ கரெக்டாக வந்து அட்ஜன் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டெஸ்ட்டை மட்டும் தான் நீங்கள் அட்ஜன் பண்ணல உங்களுடைய பிக்கை கூறு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி கூறு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த கேமரா மூவ்மெண்ட் வந்து பண்ண உங்களுக்கு அலைன்மெண்ட் பண்ண தெரியும்னாக்க ஜஸ்ட் இதை கூறு வந்து பண்ண நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் அந்த கேமரா லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இடத்துல ஒரு கீஃபேம் கொடுத்துருக்க பாருங்கள். ஜஸ்ட் அந்த கீஃபேம் போய்க்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஜஸ்ட் உங்கள் வரலால் இதில் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க அந்த கேமரா மூவ்மெண்ட்டை வந்து பண்ண உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நம்ம அந்த டெஸ்ட்டை கூட வந்து பண்ணாக்க நம்மளுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நீங்கள் வந்து பேக்கப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னோடய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக லிக்ஸ் இருக்கான்றதை வந்து பண்ணாக்க நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் தலைமையிலே இருக்குது, லைட்டாக நான் மேலே மூவ் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
ஓகே. இது முடிஞ்சிச்சு. ஸோ இது ஓரளவுக்கு பரவால்ல. இதுவும் ஓகே தான் நெனைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பண்ண கரெக்ட்டா இருக்கா நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகே. இதுவும் கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர்றது அந்த மூவ்மெண்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாரி கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் உங்க பிக்க நீங்க செல்ல போயிட்டு கீழ மோட்ஸ்ல போயிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாரி நீங்க மூவ் பண்ணி அசெண்ட் பண்ணி கரெக்ட்டா வேணும்னா நீங்க செட் பண்ணிட்டு இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட்ல வருது பாருங்க ரிலீக்ஸ். ஸோ இது மட்டும் வந்து பண்ணாக்க கரெக்ட்டா உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாரி ஆட் ஆயிருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட வந்து பண்ண என்னோட பிக்குக்கு தகுந்த கொஞ்சம் இதா இருக்கு. ஜஸ்ட் நான் மோட்ஸ்ல போயிட்டு அசெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ முடிஞ்சுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தா அந்த கேமரா மூவ்மெண்ட் வந்து பாத்தா ஹைட்மென்ட் பண்ண தெரியலனாக்க ஜஸ்ட் உங்களுடைய பிக்கு அப்படி இல்லைனாக்க இந்த டிஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ இதை மட்டும் வந்து பார்த்தா நீங்க மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் அப்படியே நீங்க மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்க பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 3D இது வந்து பண்ண எனக்கு வர மாட்டேங்குதுன்றீங்க. ஸோ அது என்னுடைய ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து பண்ண ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால அதில் சில ப்ராப்ளம் வரலாம். அப்படி இல்லைனாக்கும் மொபைல் வந்து பண்ண கொஞ்சம் ரேம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்படியும் உங்களுக்கு இல்லையா மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃபிரமேட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பண்ண கிடைக்கும். அப்படியும் கிடைக்கலனாக்க நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.